ரேசிங் ஹிஸ்டரியில எந்த ஒரு ஜாப்பனீஸ் காரும், இட்டாலியன் கார்ஸையும், ஜெர்மன் கார்ஸையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு ஹிஸ்டரி இருந்துச்சு. அந்த ஹிஸ்டரிய மாத்தி அமைச்சதே இந்த கார் தான். காரு போற எல்லா சாம்பியன்ஷிப்பும் ஜெயிக்கிறாங்க. ஆனா அது ஒரு சூப்பர் காரோ, ஹைப்பர் காரோ கிடையாது. கார் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, ஜாப்பனீஸ் கார்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் இந்த கார் தான் ஞாபகம். எந்த காருன்னு கடைசியில சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க அது வரைக்கும். கார் ஸ்டாக்ல வரும்போதே 330 ஹார்ஸ் பவரும் 7000 ஆர்பிஎம் ஓடையும் வருதுன்னா, அப்ப அந்த கார் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வரதே நல்ல ஹார்ஸ் பவர்ல தானே வந்திருக்கு. அப்ப அதோட நிறுத்திருக்கணும்ல. இவனுங்க அதுதான் பண்ணல. அதை டியூன் பண்ணி 1000ல இருந்து 1500 ஹார்ஸ் பவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. காரு ரேஸ் ட்ராக்ல தான் மான்ஸ்டர் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ட்ராக் ஸ்போர்ட்ஸ்லயும் இல்ல. 7 செகண்ட் குவார்டர் மைல 420 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போகிற ஸ்பீட்ல கிராஸ் பண்ணிருக்கு. ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் டி. காரோட நேம கெஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கார் இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னா அதுக்கு காரணம் பால் வாக்கரும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸும் தான். இதோட நிக்கல. பால் வாக்கர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காரை $550,000 ஆப்ஷன் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. காரு அந்த பிராண்டுக்கு மட்டும் பெருமை சேர்க்கல, மொத்த ஜப்பானுக்கே பெருமை சேர்த்து இந்த கார். ஹிஸ்டரியே மாத்தின இந்த காரை பத்தி சொல்லாம இருந்தா எப்படி? அதான் நான் சொல்லிட்டேன். இந்த காரோட பேரு டொயோட்டா சுப்ரா. சீரீஸ்ல அடுத்த லெட்டர் என்ன? லெட்டர் யூ. பயங்கரமான ஒரு கார் எடுத்துட்டு போறேன். வழக்கம் போல லேர்ன் வித் லுக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.